ஓம் சாந்தி 21/3/2025 வெள்ளிக்கிழமை வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் பாவனமாக ஆக்க வேண்டும். நீங்கள் யோக பலத்தினால்தான் மாயின் மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆக வேண்டும். தந்தையினுடைய பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிப்பது, ராவனுடைய சங்கிலியிலிருந்து விடுவிப்பது. தந்தை வரும்பொழுது பக்தி என்ற இரவு முடிவடைகின்றது. சுயம் தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் அளிக்கின்றார். நீங்கள் ஒரு தந்தை அறிந்து கொள்வதாலேயே அனைத்தையும் அறிந்து கொண்டு விடுகின்றீர்கள். ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து நடிக்கின்றது. ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இத்தனை காலம் தேக உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நமது பாபா நாடகத் திட்டப்படி வந்துள்ளார். தந்தை வருவதே இரவில்தான். இச்சமயத்தில் பக்தியும் தமோ பிரதானமாக உள்ளது. கீதையில் பகவானுடைய மகா வாக்கியம் என்று கூறப்பட்டுள்ளது. பகவான் மனிதனாக இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவர் ஆவார். இது மனித உலகமாகும், அது தேவதைகளின் உலகம். மாயை மீது நீங்கள் வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆகிறீர்கள். ரிஷி முனிவர்கள் அனைவரும் சாந்தியை விரும்புகின்றார்கள். ஆனால் சாந்தியின் பொருளை அறியாமல் உள்ளார்கள். இங்கோ அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியதாக உள்ளது. பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றை விட சிரேஷ்டமான செயல் தானம் செய்வதாகும். பக்தி மார்க்கத்தில் இறைவனின் பெயரில் தானம் செய்கிறார்கள். எதற்காக? ஏதாவது விருப்பமோ அவசியம் இருக்கும். எப்படி கர்மம் செய்வோமோ அப்படி பலன் அடுத்த பிறவியில் அடைவோம். இந்த பிறவியில் என்ன செய்வார்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் அடைவார்கள். ஒரு பிறவிக்கான பலன் கிடைக்கின்றது. அனைத்தை விட மிக சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும். தானம் செய்பவர்களுக்கு புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகின்றது. பாரதத்தில் எவ்வளோ தானம் ஆகின்றதோ அவ்வளோ வேறு எந்த கண்டத்திலும் ஆவதில்லை. தந்தை வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்கிறார். குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறீர்கள். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் எங்களுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் உங்களிடம் ஒப்படைத்து விடுவோம். உங்களை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று பாடினீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் மறைமுகமாக தான புண்ணியம் செய்கிறீர்கள். அதனுடைய பலனோ உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் யாரும் தீய செயல்கள் செய்வதே இல்லை. எப்பொழுதும் சுகமே சுகம் இருக்கும். தமோ பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பது எதுவுமே அவர்களுக்கு தெரிய வருவதில்லை. 5 விகாரங்கள் என்ற ராவனிடம் தோற்றுவிட்டீர்கள். விகாரங்களைத்தான் மாயை என்று கூறப்படுகின்றது. மாயை வென்றவர்கள் உலகத்தை வெல்கிறார்கள். ராவணன் அனைவரை விட பழைய எதிரி ஆவான். இப்பொழுது ஸ்ரீமத் படி நீங்கள் இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீர்கள். வெற்றி அடையுமாறு தந்தை செய்விக்கின்றார். ஆகவே இந்த விகாரத்தின் மீது நமக்கு வெறுப்பு வர வேண்டும். பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். ஆனால் கல் புத்தியாக இருக்கும் காரணத்தினால் அவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். உங்களுடைய கலியுக கர்ம பந்தனங்கள் அனைத்தும் மறந்து விடுங்கள். 5 விகாரங்களையும் எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் எதையெல்லாம் எனது எனது என்றபடி வந்தீர்களோ, எனது கணவன், எனது இவைகள் என்று அனைத்தையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து பற்றை நீக்கிவிடுங்கள். தேகத்துடன் சேர்ந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ
அவர்கள் அனைவர் மீதும் உள்ள பற்றை நீக்கிவிடுங்கள். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள். தந்தை பிறகு 21 பிறவிகளுக்கு ராஜபாக்கியத்தை அளிக்கின்றார். எல்லோரும் சுகத்தின் சம்பந்தத்தில் செல்லவே வேண்டியுள்ளது. துக்கத்தின் பந்தனங்களை மறந்து கொண்டே செல்லுங்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தூய்மையாக ஆக வேண்டும். குருடர்களுக்கு கைத்தடியாக ஆக வேண்டும். தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் என்பதை கொடுத்துள்ளார். இப்பொழுது நீங்கள் அனைத்தும் தந்தைக்கு தானமாக அளிக்கின்றீர்கள். பிறகு தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். இப்பேற்பட்ட தானம் ஒரு பொழுதும் ஆவதில்லை. பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது, நீங்கள்தான் எங்களுக்கு எல்லாமே என்று நாம் அனைத்தையும் தந்தைக்கு அளிக்கின்றோம். இது சிவ ஞான யஜ்யமாகும். இதில் நீங்கள் உங்கள் உடல், மனம், பொருள் அனைத்தையும் ஸ்வாகா செய்து விடுகிறீர்கள். குஷியுடன் அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள். கலியுகத்தின் அனைத்து கர்ம பந்தனங்களையும் புத்தி மூலமாக மறந்து 5 விகாரங்களை தானம் செய்து ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். ஒரே ஒரு அமைதி சக்தியின் மூலம் நாம் தூய்மையில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ருத்ர யஜ்யத்தில் குஷியுடன் தங்களது உடல், மனம், பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இச்சமயம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து 21 பிறவிகளுக்குண்டான அரசாட்சியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய ஸ்வமானதாரி புண்ணிய ஆத்மா ஆகுக. ஸ்வமானதாரி குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள். வள்ளல் என்றால் கருணை உள்ளம். அவர்களிடம் ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சங்கல்பத்திலும் அதிகாரம் இருக்காது. இவ்வாறு ஏன், இவ்வாறு செய்யக்கூடாது, இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது, ஞானம் இவ்வாறு கூறுகிறதா என்ன? இதுவும் சூக்ஷ்மத்தின் அதிகாரத்தின் அம்சமாகும். ஆனால் ஸ்வமானதாரி புண்ணிய ஆத்மாக்கள் வீழ்ந்தவர்களையும் எழுப்புவார்கள், சகயோகிகளாக ஆக்குவார்கள். இவர் தனது கர்மத்தின் பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். செய்வதால் அவசியம் அடைவார். இவ்வாறு வீழ்ந்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பமும் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட சங்கல்பம் குழந்தைகளாக உங்களிடம் இருக்க முடியாது. திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷத்தா தான் பறக்கும் கலையின் அனுபவியாக ஆக்குகின்றது. சத்தியதா சக்தியின் அடையாளம் பயமற்ற நிலையாகும். சத்தியம் அழிக்க முடியாது என்று கூறப்படுகின்றது. அதாவது சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் சதா கவலையற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால், பயமற்று இருக்கின்ற காரணத்தினால் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை தனது சம்ஸ்காரம் அல்லது சங்கல்பம் பலகீனமாக இருக்கின்றதென்றால் அந்த பலகீனமான மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்துவிடும். ஆதலால் முதலில் தனது சூக்ஷ்ம பலகீனங்களை அழிவற்ற ருத்ர ஞான வேள்வியில் ஸ்வாகா செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.